முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய சீக்கிய மரபுப்படி இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அரசு சார்பில் முழு அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. அரசு சார்பில் பாரம்பரிய முறைப்படி அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் என்ற நிலையில் இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலை இறுதி சடங்கில் இடம்பெற செய்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. முழு அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இந்த இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. முன்னதாக அவருடைய உடல் சுமந்து வரப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். குடும்ப உறுப்பினர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலை சுமந்து வந்த பொழுது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து சுமந்து வந்த காட்சிகளை பார்த்தோம். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து முக்கிய தலைவர்களும் நாட்டின் முக்கிய தொழிலதிபர்களும் அங்கு அமர்ந்து இந்த இறுதிச் சடங்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கான தங்களுடைய கடமையை நிறைவேற்றிய காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது சீக்கிய மந்திரங்கள் முழங்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கான அந்த ஏற்பாடுகள் சம்பிரதாயங்கள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சீக்கியர்களை பொறுத்தவரை தங்களுடைய வழிபாட்டு உரிமைப்படி எப்பொழுதுமே வாள் வைத்துக் கொள்வதற்கு உரிமை படைத்தவர்கள். இந்த அடிப்படையில் இறுதிச் சடங்கு நடைபெறும் பொழுதும் வாள் வைத்து அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும். அதன்படி இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருப்பவர்கள் வாளுடன் பங்கேற்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கான தங்களுடைய இறுதி கடமையை நிறைவேற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வந்திருக்கக்கூடிய சீக்கிய மதகுருமார்கள் இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய அந்த இறுதிச் சடங்கிற்கான வேதங்கள் மந்திரங்களை முழங்க தொடர்ந்த அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை கூறி இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் யமுனை ஆற்றங்கரையில் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்திருந்து இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மன்மோகன் சிங் அவர்கள் 92வது வயதில் காலமாகி இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்கலங்க அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மன்மோகன் சிங் அவர்கள் தற்போதைய பாகிஸ்தான் பகுதியில் முன்னாள் பஞ்சாப் மாகாணமாக இருந்த ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த பொருளாதார நிபுணராக மாறி 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக இருந்தவர். பல முக்கிய அரசியல் தலைவர்களோடு நெருக்கமாக இருந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒரு ஏற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு அடித்தளமிட்டவர். இந்த உலகில் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கின்றது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அது 3வது இடத்துக்கும் முன்னேறப் போகின்றது. அதுபோன்ற ஒரு முன்னேற்றத்திற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அடிக்கோலிட்டவராக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையில்தான் சீக்கிய மரபுப்படி அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன.